My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் MBBSஓ BDSஓ படிக்கணும் அப்படின்னா அவங்க நீட் எக்ஸாமில் குவாலிஃபைங் மார்க் வாங்கியிருக்கணும். அதாவது நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் நீட் 2024க்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஈவினிங் 5 மணியோட முடியுது. இன்னைக்கு இந்த சென்ஸ் 9ஆம் தேதி மார்ச் 9ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடியுது. சார் இன்னும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா சார் அப்படின்ற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை குறித்ததான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ நீங்கள் இதுவரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மேக் ஷுர் தட் யூ ஆர் ரெஜிஸ்டரிங் யுவர் செல்ஃப் ஃபார் த நீட் 2024 எக்ஸாமினேஷன். அதை நீங்கள் பண்ணல அப்படின்னா தென் நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூடிய சீக்கிரத்தில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வந்தவுடனே நம்மளுடைய சேனலில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இதுவரை நீங்கள் ஒரு வேளை ரெஜிஸ்டர் பண்ணல, உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த டைம். இன்னைக்கு ஈவினிங் 5 மணியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே இந்த சர்வர் அப்படிங்கிறது நிறைய பிஸியாக நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடிபி வரல, இமெயிலுக்கு ஓடிபி வரல, மொபைலுக்கு ஓடிபி வரல, ப்ளஸ் பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு சார், ஆனால் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. என்னுடைய ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட், சிக்னேச்சர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை, இன்டூ மார்க் தான் வருது. இந்த மாதிரி நிறைய விதமான இஷ்யூஸை மாணவர்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் தான். ஆனாலும் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நைட் 11 o'clock வரைக்கும் இருக்குது. பட் அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. கட்டாயம் சர்வரில் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் பேமெண்ட்டையும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது நீட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாது சார், நான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாமல் போயிட்டேன், நான் பண்ணவே இல்லை, இனிமேல் எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யாரும் சிக்கக்கூடாது, யாரும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம வீடியோவை பதிவு செய்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீட் 2024க்கு நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒரு கீ டெக்னிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க் டெஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்கை நீங்கள் கட்டாயம் பூஸ்ட் பண்ண முடியும். வெறும் டெஸ்ட் எழுதினா மட்டும் பத்தாது. ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த எழுதி முடிச்ச உடனே அந்த டெஸ்ட்டுக்குரிய சொல்யூஷன்ஸை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மந்த் அப்படிங்கிறது வந்து இனி அதாவது பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த 1 month அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அல்லது ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ரிவிஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிவிஷன் மட்டும் பண்ணாமல் ரிவிஷனோட சேர்த்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுடைய மார்க்கை உங்களால் பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற மார்க்கை விட ஒரு 10 டெஸ்ட்டோ 20 டெஸ்ட்டோ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய ஓவரால் நீட் ஸ்கோரை கட்டாயம் பூஸ்ட் பண்ணும். டெஸ்ட் எழுதுறீங்க, அதற்குரிய சொல்யூஷன்ஸை பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனில் மிஸ்பா கரியர் அகாடமின்னு சொல்லி கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதில் வி ஹேவ் மார்க் டெஸ்ட் சீரிஸ். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 20 டெஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு 13 டெஸ்ட் அப்படிங்கிறது முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் இருக்குது. வர சாட்டர்டே சண்டே எவ்ரி சாட்டர்டே சண்டே நம்ம வந்து அதை டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதுவரை நீங்கள் ஒரு வேளை அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 299 rupees எல்லா டேக்ஸோட சேர்த்து வரும்போது உங்களுக்கு 300 சம்திங்கில் வரும். உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். விருப்பப்படுகிற மாணவர்கள் எழுதி பார்த்துக்கலாம். இட்ஸ் செல்ஃப் எவாலுவேஷன் டெஸ்ட் சீரிஸ். அதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் அப்ளிகேஷனில் வந்துடும். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஆன்சரை ஷேர் பண்ண போகிறீங்க. கொஸ்டின் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து ஆன்சர் கீயும் சொல்யூஷன்ஸையும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் கீ வச்சு உங்களுடைய மார்க் என்னங்கிறது நீங்களே செல்ஃபாக எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு எங்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது டெஃபினட்டாக உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக உதவி செய்யும். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். இது வரைக்கும் சேனல் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.